வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆவணி மாதம் பிறக்கிறது. சூரியன் சிம்ம ராசிக்கு வருகிறார். இது ரொம்ப நல்ல மாதம். மேலும் இந்த ஞாயிறு திங்கள் 2 நாளுமே பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். 3 நட்சத்திரத்திற்கும் திருஷ்டி இருக்குது, பார்த்துக்கோங்க. அனுகூலமான எண் 4, 6, தெற்கு மேற்கு, சிவப்பு, பச்சை. ஞாயிறு 2, 1 கிழக்கு மேற்கு, வெள்ளை, நீலம். திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் சூரியன், சனி, சந்திரன் 3 பேருக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, ஓம் அந்தகனே போற்றி, ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. 2 நாள் இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ அதிகமாகும். ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையும், ரோஹிணியிலே பிறந்தவர்கள் நிலாவுக்கு திங்கட்கிழமையும் தீபம் போட வேண்டியது முக்கியம். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். பண விஷயத்தில் கவனம், கொடுக்கல் வாங்கலில் நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. ஞாயிறு 7, வடக்கு பச்சை. திங்கள் 2 நாளுமே கட்டாயம் நவகிரக சன்னதியில் 2 நாளுமே சூரியனுக்கு, சனிக்கு, சந்திரனுக்கு 3 பேருக்கும் தீபம் போட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி, ஆமாம் உறுதி. 2 நாளும் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 2 நாள் மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே தேவையற்ற குழப்பம், பேச்சு, தடுமாற்றம் இருக்கிறது. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 6, தெற்கு பச்சை. ஞாயிறு 7, வடக்கு வெள்ளை. திங்கள் 2 நாளுமே கட்டாயம் நவகிரக சன்னதியில் 2 நாளுமே சூரியனுக்கு, சனிக்கு, சந்திரனுக்கு 3 பேருக்கும் தீபம் போட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி, ஆமாம் உறுதி. 2 நாளும் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 2 நாள் மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே பிரமாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம், பிரமாதம், உயர்வு, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். ஞாயிறு 7, 1 வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு. திங்கள் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்கள் மேலே. அதனால் சூரியன், சனி, சந்திரன் 3 பேருக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, ஓம் அந்தகனே போற்றி, ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. 2 நாள் இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ அதிகமாகும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். ஞாயிறு திங்கள் 2 நாட்களுமே உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஞாயிறு 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம். திங்கள் 2 நாளும் வெற்றி,
3 நட்சத்திரத்திற்கும் 2 நாள் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் சூரியன் சனி சந்திரன் 3 பேருக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் யமுனா நதியே போற்றி, ஓம் அந்தகனே போற்றி, ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி. 2 நாள் இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கு சாப்பிட கொடுங்க, நல்லது. ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இருக்காது உங்கள் மேலே. அதிர்ஷ்டம் ஸ்மூத்தாக இருக்கும், அவ்வளோ அதிகமாகும். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, குழப்பம், பயம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. உத்தரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டுறது நல்லது. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. தயவு செய்து சூரியனுக்கும் சனிக்கும் நவகிரக சந்நிதியில் தீபம் போடுங்க, அது முக்கியம். அதில் ஒரு நுட்பமான காரணம் இருக்குது. ஓம் சனைச்சரனே போற்றி, சதுரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, நீலாதேவியை போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. ஏழைகளுக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. துலாராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 2 நாளுமே சந்திராஷ்டமம். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சந்திராஷ்டமம். அதாவது திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு இருக்கும், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் பரவாயில்ல, எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம். 2 நாளுமே சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அவ்வளோதான். அனுகூலமான எண், திசை, நேரம் எங்கள் கணிப்பில் 2 நாளும் இல்லை. 2 நாளுமே கட்டாயம் நவகிரக சன்னதியில் 2 நாளுமே சூரியனுக்கு சனிக்கு சந்திரனுக்கு 3 பேருக்கும் தீபம் போட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஓம் உஷாதேவியே போற்றி, சாயாதேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஆமாம், உறுதி. 2 நாளும் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 2 நாள் மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்லா இருக்குது, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் தயவு செய்து சில மந்திரங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் உஷாதேவியை போற்றி, சாயாதேவியை போற்றி, நீலாதேவியை போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். நவகிரக சன்னதியில் சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போடுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை, ஞாயிறு திங்கள் 2 நாளுமே சூப்பர். உங்கள் பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். 2 நாளாக ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி, திருத்தணியே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே, செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. 2 நாளும் ஞாயிறு திங்கள் 2 நாளுமே உங்கள் பிரதிபலமான விடாமுயற்சி நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஞாயிறு 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், திங்கள். 2 நாளாக ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி, திருத்தணியே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே, செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வீண் வீம்பு, வீண் வழக்கு, வீண் சிக்கல் எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆமாம்,
அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள் ஞாயிறு 6 வடக்கு பச்சை திங்கள். 2 நாளுமே கட்டாயம் நவகிரக சன்னதியில் 2 நாளுமே சூரியனுக்கு சனிக்கு சந்திரனுக்கு 3 பேருக்கும் தீபம் போட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். ஓம் உஷா தேவியே போற்றி, சாயா தேவியே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்களை 2 நாளும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. உறுதி. ஆமாம், உறுதி. 2 நாளும் சொல்லணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 2 நாள் மறந்துடாதீங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி உதவி செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. உறுதி. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். ஞாயிறு திங்கள் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லா இருக்குது, கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். 2 நாட்களும் உங்கள் பிரபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஞாயிறு 7 9 கிழக்கு வடக்கு வெள்ளை பச்சை திங்கள். 2 நாளாக ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருநாகேஸ்வரமே போற்றி, திருத்தணியே போற்றி. ஆதித்ய ஹிருதயம் ஒரு சுலோகம் இருக்குது, அதை படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமையில் ஏதாவது சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். ஏகப்பட்டது இருக்குது உங்கள் மேலே. செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நன்றி, வணக்கம்.